அனைவருக்கும் மாலை வணக்கம். போத் bilingual is fine. இங்கிலீஷ் தமிழ் ஓகே? தமிழா சரி. இப்போ நான் டாக்டர் விருதுகிரிநாதன், நரம்பு மருத்துவ உளவியல் நிபுணர், இந்த அமைப்பு செயலர், ஆர்கனைசிங் செக்ரட்டரி CBT ஒர்க் ஷாப். டாக்டர் ஆண்ட்ரூ பெக் இஸ் ஃப்ரம் மேன்செஸ்டர், யூகேல வந்திருக்கிறாங்க. இவங்க CBTனா காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிங்கிறது, அதாவது எண்ணம், அறிவுத்திறன், நம்மளுடைய பர்செப்ஷன், அதாவது நம்மளுடைய பார்க்கும் திறன், இது மூணும் சேர்ந்தது தான் காக்னிஷனுங்கிறது. அதில் ஒரு தெரப்பி வச்சு இந்த உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதுக்காக ஒரு பயிற்சி. இந்தியாவில் நிறைய இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸுனால் மனநலம் பாதிக்கப்படுது, பதட்டங்கள் வருது, ஒர்க் ப்ரெஷர் வருது, நம்மளால் வேலை செய்யும் பொழுது பயம் வருது, தற்கொலை முயற்சிக்கு போகிறாங்க, பிள்ளைங்களுக்கு தோல்வியை தாங்க மனப்பான்மை இல்லை. அடுத்தது இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு உதாரண ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ண முடியல, ஜாப் ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்னால் 10 hours ஒர்க் பண்ணுறேன், வீட்டுக்கு அந்த ப்ரெஷரை காமிக்கிறாங்க. இதெல்லாம் மன உளைச்சல், அது ஆன்சைட்டின்னு சொல்லுது ஆங்கிலத்தில், பதட்டம், டிப்ரெஷன், மனச்சோர்வு, அப்புறம் தூக்கமின்மை, அதனால் வரக்கூடிய ஒரு சோமேட்டிக் தலைவலி, கழுத்து வலி, பலவிதமான உடல் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் மருந்து போட்டு பண்ணுறோம். மருந்து லைஃப் லாங் சாப்பிட்டிங்கன்னா அது சாப்பிட்ற எஃபெக்ட் வரைக்கும் தான் இருக்கும். இதுக்கு உளவியல் சார்ந்த ஒரு சிகிச்சை தான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிங்கிறது. அதில் டாக்டர் ஆண்ட்ரூ பெக் யூகேயில் accreditedனா அங்கே அங்கீகரிக்கப்பட்ட பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஆஃப் சைக்கோதெரப்பி அண்ட் காக்னிட்டிவ் தெரபிஸ்ட்னு இருக்குது. அதுக்கு இந்த வருஷம் பிரசிடெண்ட்டை எலெக்ட் ஆகியிருக்கிறாங்க. 2021 வரைக்கும் இவங்க தான் பிரசிடெண்ட். ஸோ இவங்க accreditedனா நம்ம மெடிக்கல் அந்த ஊரில் இந்த தெரப்பிக்கு என்டையர் யூகேயில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இஸ் அத்தாரிட்டி. ஸோ இஸ் வெரி பிஸி பர்சன். நமக்காக இங்கே ஒரு 40 பீப்புள் ஆல் ஓவர் த கண்ட்ரி, ஹெல்த் ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி கவுன்சிலர்ஸ், சைக்கியாட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு, அப்புறம் கார்பரேட்டில் இருக்கும், இவங்களெல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணி சூப்பர்வைசர் ஆக்கி இவங்க நம்ம ஊரில் உள்ள மக்களுக்கு இந்த மாதிரி சிகிச்சை பயிற்சி கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இது 3 நாள் ஒரு பயிற்சி. இது பயிற்சின்னா இது மற்ற ட்ரைனிங் மாதிரியில் இன்டராக்டிவ் பண்ணி ஒருத்தரோட 1-on-1 பண்ணி அதில் ஒரு பேர் பண்ணி அவங்களுக்கு இதை எப்படி கொடுக்கறது, ஒரு இந்த மாதிரி பதற்றத்துக்கு எப்படி பயிற்சி, டிப்ரெஷனுக்கு எப்படி பயிற்சி, ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தோல்வி தாங்க முடியல, அதுக்கு ஒரு பயிற்சி, அந்த மாதிரி உள்ளதான் அவங்க செய்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்தியாவில் பண்ணுறோம், சென்னையில் இது பண்ணுறோம். ஏன்னா இஸ் த ஃபஸ்ட்டு டைம் இஸ் டூயிங் த மாஸ்டர் கிளாஸ் தெரப்பட்டிக் சூப்பர்விஷன் ட்ரைனிங் பேர். சூப்பர்வைசராக மட்டும் இல்லாமல் இவங்க படிச்சுட்டு நாளைக்கு இந்த பயிற்சியை வச்சு நம்ம ஊரில் உள்ள பேஷண்ட்ஸுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு இவங்க இங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியும் பயிற்சி மாதிரியும் ஒரு மிக்சடான ப்ரோக்ராம். இது முடித்து ஒரு accredited சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதனால் இப்போ இங்கே படிச்சுட்டு போகிறவங்களாம் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதை வச்சு அவங்க பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு அங்கீகாரிக்க கொடுக்குறாங்க. இதில் இவங்க டாக்டர் மிஸ்ஸஸ் கிருத்திகா அஜயின், அவங்க இண்டிவிஜுவல் ஃபைனான்ஸில் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் CSR கம்யூனிட்டி சோஷியல் சர்வீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஹெட்டாக இருக்கிறாங்க. அவங்க இதில் பயிற்சியாளராக நாளைக்கு இதில் சேர்த்து பயிற்சி எடுக்கிறாங்க. எதுக்கு அவங்க பயிற்சி எடுக்கிறாங்கன்னா அவங்க கம்பெனியில் நிறைய ஸ்ட்ரெஸ் அது விஷயமா அப்போ அவங்க கிருத்தியா ஷேர் வித் யூ சொல்லுவாங்க. Now we give it to Andrew, then அப்புறம் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. नहीं Punjabi, but all I can really say is twara saag bahut swadi hai, and that's not going to make a very good press conference, so I'm going to just stick to English if that's okay. But if anybody wants a clarification in Tamil, just raise your hand and one of my colleagues will help with that. I'm very happy to translate as we go along. I want to say a couple of things first. In the UK, if you have a press conference with some good news about health, it's very hard to get the press interested. And one of the things that's a real credit, I think, to the Indian press is your willingness to disseminate good news about health in order to inform the population in a way that puts the press in the UK to shame. So I just want to say first, thank you all for coming along, and thank you for developing this culture of reporting on health in a positive way that I think has a great benefit to Indian society. I'm going to talk about a few things. First of all, I want to thank Kritika Ben and her organisation for supporting us this evening. It's really nice to see the corporate world take a positive and active interest in mental health, and I'm going to talk a little bit about the benefits of that in a moment. But I'm going to talk about mental health in general first of all. So mental health problems are something everybody in this room will have some awareness of, because it's something that either we suffer from ourselves or people in our families have suffered from. So these are problems like being very sad, struggling with depression, where your sadness goes on for week after week after week, or
or becoming very scared about things, whether that's scared about your health, or scared about something bad happening to people in your family, or very scared about something bad taking place in the future. And these things are commonplace, and around 5% of the population, including children, adults and older adults, so that's 1 in 20, will suffer from a problem like this at any one time. So these are the people that are our colleagues, our friends, our family members, and some of us as well will struggle with those problems. Now the good news is, although these problems can really have a massive impact on your life and make it hard to be the parent that you want to be, the husband, the wife, the employee, or the son or daughter you want to be, they really stop you living the full life that you want. The good news is we know how to treat these problems. And one of the things that I think the United Kingdom has really led on in the past 20 years is developing effective psychological therapies to help with anxiety and depression. So these days there's almost nothing you would say the UK is a world leader on. I think this one thing we can just about still claim some leadership. And it's something that I think we have a lot to be proud of in the UK, because not only have we developed these programs, we've also done a lot of the basic science to show that they work and who they work for, and then invested a massive amount over the past 10 years in our Improving Access to Psychological Therapies program, so IAPT, which has meant that people have been trained and sent all over the country into inaccessible areas, into very poor areas, to make sure that people can have access to this. So we're really proud of this development, and the therapy that's had the best evidence for effectiveness is cognitive behavior therapy. CBT is the acronym you'll often hear. So what is the relevance of this to India? Well, we know that the rates of mental illness in India are the same as the UK. About 5% of people at any one time have a mental health problem that really gets in the way of their life. And we know from some preliminary research that's been done in India that CBT can be adapted for the Indian population. So it's not just some model that developed in the UK for people in the UK. We know from research that if you give this model to Indian psychologists, nurses and psychiatrists, they will adapt it and make it work for the local population. Now that's particularly important in Tamil Nadu. I'm sure all of you are aware that Tamil Nadu has the highest suicide rate in India and one of the highest in the world. So mental health problems and stress are obviously immense in this state. So it's really important that people who work in this state have the best training possible in evidence-based psychological treatments. Now, of course, reducing the suicide rate in Tamil Nadu needs more than just good therapists. Okay, it's linked to lots of problems with social deprivation, pharma debt, gender pressures, and all sorts of things. But therapy will be an important part of helping to bring this suicide rate down and improving mental health outcomes for all people. Kritika Ajay, இங்கே நான் என்னவோ ஆக்சுவலி நானே பார்ட்டிசிபெண்ட்டாக நாளைக்கு டாக்டர் ஆண்ட்ரூ பெக்டேருந்து இந்த தெரப்பி பற்றி கற்றுக்க போகிறேன். பட் பேசிக்லி நான் சீனியர் கவுன்சிலிங் பண்ணுவேன். ஐ டூ இட் ஃபார் எம்ப்ளாயீஸ், ஐ டூ இட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ டூ இட் ஃபார் லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆல்சோ. ஆனால் சிபிடிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு இருக்குது. பேசிக்காக இருக்கிற ஸ்ட்ரெஸ் என்னமோ பரவாயில்ல. இப்போ நான் சப்போஸ் டிராஃபிக்கில் இருக்கோம், சடனாக ஸ்ட்ரெஸ் ஏறும். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அக்யூமுலேட் பண்ணிகிட்டே நம்ம அதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் போயிட்டே இருப்போம், கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம சண்டை போடுவோம், அழ ஆரம்பிப்போம். அந்த பிஹேவியரே ஒரு மாதிரியாகவும் அந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் சடனாக நம்ம லைஃப்பில் போக ஆரம்பிப்போம். அது நம்மளுக்கே தெரியும், ஆனால் அது நம்ம ஆக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப காமன் ஆகிடுது. ஃபேஷன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா, பேசாத அப்படின்னு 2 நிமிஷம் ஆகும். ஆனால் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு போகிறது நம்மளுக்கே புரியும் போது எவ்வளோ பேர் கவுன்சிலிங் போகணும், இந்த மாதிரி ஒரு தெரப்பி போகணுன்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏன்? அது நம்மளுக்கெல்லாம் நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி நான் ஒரு கவுன்சிலர்கிட்ட போனேன், இந்த மாதிரி தெரப்பிக்கு போனேன்னு சொன்னால் அது வேறு மாதிரி நினைப்பாங்க.
அந்த பயத்திலேயே நம்ம போக மாட்டேங்கிறோம். ஆனால் இப்போ நம்ம என்ன இப்போது இந்தியாவில் பண்ண ஆரம்பிக்கணும், எஸ்பெஷலி தமிழ்நாடுல சென்னையிலேருந்து ஆரம்பித்து நம்ம ஆல் ஓவர் என்னென்னா, இந்த மாதிரி யாராவது நம்ம பக்கத்தில் நம்மளுக்கே தெரிஞ்சவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க ரொம்ப ஜாஸ்தி, நார்மலாக இருக்கிறதோட நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், உடனே நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி தெரப்பி போகணுன்னு சொல்லணும். தெரப்பின்னா மருந்து கிடையாது, உடனே போய் கிளினிக்கில் போய் டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்கணும் அந்த அளவு கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி டிப்ரெஷன்லலாம் போனால் தான் we need medicines. பட் இப்போது இம்மீடியட்டாக கவுன்சிலிங் தெரப்பி சிபிடிங்கிறது என்னென்னா, அவங்க பிஹேவியரில் சேஞ்ச் வந்திருக்கு, ஸ்ட்ரெஸ்னால் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு வந்திருக்குன்னு அது அவங்களே வந்து அந்த கவுன்சிலிங் மெத்தட் நடக்கும். அந்த தெரப்பி எப்படி, அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அது ஃபியூ வீக்ஸும் இருக்கலாம், ஃபியூ மந்த்ஸும் இருக்கலாம், ஒரு 6 months அளவுக்கும் போகலாம். ஆனால் அது எப்படி பண்ணணுங்கிறது இந்தியாவில் நிறைய பேருக்கு, இப்போ நம்ம டாக்டர் விருதுகிரியே நிறையா அந்த மாதிரி பண்ணுறாரு. ஆனால் எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி அங்கே இடம் இருக்குது, இந்த மாதிரி டாக்டர் இருக்கார், நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது போகணுன்னு நினைக்கிறோம், நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் இப்போது த்ரூ யூ ஆல் எவ்வளோ பேருக்கு தெரியுமோ அவ்வளோ அது நல்லது. பீப்புள் ஷுட் ஸ்டார்ட் கோயிங். கார்ப்பரேட்டில் எங்களை மாதிரி ஹெச்ஆர் அவங்க எல்லாம் அது சீரியஸாக எடுத்துட்டு எம்ப்ளாயீஸ் என்னமோ சடனாக ஒருத்தர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் பர்ஃபார்ம் பண்ணலன்னா உடனே வேலையை விட்டு எடுத்தானா நம்ம அது தப்பு. ஏன் பர்ஃபார்ம் பண்ணல, ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் இருக்கலாம், வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஒய்ஃப்க்கு குழந்தைகளுக்கு இப்போல்லாம் ஃபீஸ் கொடுக்கணுன்னா ஸ்ட்ரெஸ் ஏறுது, ஃபீஸ் அந்த அளவுக்கு ஏறுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது நம்மளே கார்ப்பரேட் வேர்ல்டில் ஐ வில் ரிக்வெஸ்ட் கார்ப்பரேட்ஸ் டு டேக் சிபிடி ஆஸ் பார்ட் ஆஃப் தேர் ஓன் இனிஷியேட்டிவ். அவங்களே எடுத்து சிபிடி சூப்பர்வைசர்ஸ் அந்த மாதிரி அவளெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். எம்ப்ளாயீஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூலில் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துருந்தாங்கன்னா டாக்டர் ஆண்ட்ரூ பெக் நம்மளுக்கு இப்போ சூப்பர்வைசர்ஸ் நாளைக்கு ஒரு 15 பேர் ஒரு 18 பேர் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்களெல்லாம் ஹெல்ப் எடுத்து we should really ensure that we use these kind of things to reduce stress and to reduce anything worse than that where they should not go into depressions and suicidal kind of a end of it. நம்மளே பார்க்குறப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே பண்ணுறாங்க. ஏன் அந்த இதுக்கு நான் என்ன சொல்வேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ் டைம் கொடுக்கணும். பேரண்ட்ஸே ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அது புரியாது. ஐயோ என் பையனுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தது எனக்கு தெரியவே இல்லைன்னு அப்புறம் நம்ம அழறோம். அதுக்கு இப்பயே நம்ம அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஐ ஃபீல் we should start getting open about it, encourage people and please go for these kind of therapies and don't immediately go into medication. First find out. 3 நாள் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிங்கிற ஒரு பயிற்சி இந்தியாவிலேருந்து ஒரு 40 உளவியல், மனநலம் மற்றும் அலைடு ஹெல்த் சயின்ஸு கவுன்சிலர்ஸ் இவங்க எல்லாம் டாக்டர் ஆண்ட்ரூ பெக் யூகேலேருந்து இந்த சிபிடிக்கு அக்ரெடிட்டட்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பயிற்சியாளர். அதோடு இல்லாமல் பிரிட்டிஷ் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிங்கிற அந்த ஒரு மையத்துக்கு இவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த பயிற்சி மூலம் இந்த பதட்டம், பயம், பள்ளிக்கூடத்துக்கு பயம், தூக்கமின்மை, ஒரு மனசு ஒரு எதுக்கடுத்தால் அழுகிறது, ஓசிடி திரும்ப ஒரு காரியத்தை செய்கிறது, கை கழுவுறது, அந்த எண்ணங்கள் வருது, அது மறக்க முடியலைங்கிறது, போஸ்ட்மேட்டிக் ஒரு ஷாக் பார்க்குறோம், ஒரு தீ விபத்து பார்க்குறோம், ஆக்சிடெண்ட் பார்க்குறோம், ஒரு கொலையை பார்க்குறோம். அப்போ அது மனசில் வந்து திரும்ப வந்து அதனால் உளவியல் சார்ந்த பிரச்சனை வருது. இதுக்கு மருந்து மட்டும் தீர்வு இல்லை. நிறைய பேர் மருந்து சாப்பிட்டு இன்னும் நல்லா இல்லை, பல ஆண்டு சாப்பிட்றாங்கிறாங்க. அதுக்கு மருந்து கூட மாற்று தீர்வு தான் இந்த உளவியல் சார்ந்த பயிற்சி தான். காக்னிஷன்ங்கிறது அறிவு, எண்ணம், நாம் பார்க்கக்கூடிய அந்த பர்செப்ஷன், இது 3 சேர்ந்தது. ஆக்சுவலாக இது சொல்ல போனால் கௌதம புத்தாவோட கான்செப்ட் தான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. இந்தியாவில் தான் ஆரிஜின். கௌதம புத்தா நான் வந்து ஒரு அரசராக இருக்கிறேன், எனக்கு இருந்து என்ன பலன், நான் வந்து சமுதாயத்துக்கு போகணுன்னு தெரிஞ்சு போதி மரத்தில் உட்காந்து தியானத்தில் வந்தது தான் அதை தான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிங்கிறது. ஆண்ட்ரூ பெக் வந்து யூகேயில் ஒரு டாப் மோஸ்ட் ட்ரெயினர். இதில் முக்கியமான பயிற்சி சொல்லணும்னா கிருத்தியா வந்து ஹெட் ஆஃப் லேர்னிங் டெவலப்மெண்ட் இண்டிஜா ஃபைனான்ஸில் இவங்க வந்து இதை கார்ப்பரேட்டுக்கு கொண்டு போகணும். இந்த பயிற்சியான கார்ப்பரேட்டில் எனக்கு ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. எல்லா எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷரில் இருக்காங்க. வேலை போய்ட்டு போகணும் ஒரு பயம், டைம்குள்ளே முடிக்க முடியலையான்னு பயம், வீட்டில் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். இதுக்கு வந்து நம்ம மருந்து போட்டு பண்ணோம்னா அவங்களால வேலை செய்ய முடியாது. இதுக்கு இவங்க கவுன்சிலாக இருக்கிறனால, ஹெட்டாக இருக்கிறனால நான் பயிற்சி எடுத்து கார்ப்பரேட் லெவலில் இந்த பயிற்சியை கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத கிருத்தியா. அதை பற்றி கிருத்தியா 2 வார்த்தை சொல்லுவாங்க, அது எனக்கு சொல்லுங்கள்.
what you are doing? கார்ப்பரேட் லெவலில் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக இது நம்ம கொடுக்கணும்னு நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறையா வேலை பண்ண வர்றவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் சேல்ஸ் இது பண்ணணும், இது முடிக்கணும், ஒரு பர்டிகுலர் டார்கெட் இருக்குது அப்படின்னு டென்ஷனில் இருப்பாங்க. ஆனால் இது அவங்களுக்கு எப்படி நம்மளே ஒரு ஹெச்ஆர்லேருந்து வெறும் இந்த எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் இதை எடுத்துட்டு அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்தால் அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைஃப் ரொம்ப பெட்டராகவும் தான் நாங்கள் பார்க்குறோம். அதே இல்லாமல் கவுன்சிலிங்கில் அதெல்லாம் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கெல்லாம் கூட நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ட்ரைனிங் நம்ம கற்றுண்டு நம்மளும் போயிட்டு அங்கே அப்ளை பண்ணும்போது இந்த சூசைடு அதெல்லாம் பார்க்குறோம், அந்த எக்ஸ்ட்ரீம் எல்லாம் போகாமல் நம்ம எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், ஹியூமன் பீயிங்ஸ் இன் ஜென்ரல், அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நம்ம இந்த ப்ரோக்ராம். தேங்க்ஸ் டு டாக்டர் விருதுகிரி அண்ட் தேங்க்ஸ் டு இதெல்லாம் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் இது கற்றுக் கொடுத்து we are going to apply it for. Thank you.